Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் கைமா உருண்டை எப்படி பண்ணலாம்ங்கறது பத்தி பார்க்கலாங்க. இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் நல்லா கொத்தி வாங்கியிருக்கேங்க. இது நல்லா வாங்கும்போதே கொழுப்பு இல்லாம வாங்கிட்டோம்னா பால்ஸ் நல்ல உருண்டையா கிடைக்கும். இல்லைனா மெல்ட் ஆயிரும் எண்ணெயில போட்ட உடனே. இத நம்ம நல்லா கொஞ்சம் அரைச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். அதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் நான் 100 கிராம் எடுத்துக்கறேங்க. இஞ்சி பூண்டும் நான் இஞ்சி 10 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறேன். பூண்டு 10 கிராம் பூண்டு எடுத்துக்கிறேங்க ரெண்டும் சேர்ந்து. தேங்காய் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சோன்னு. அப்புறம் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா இது பட்டை கிராம் ஏலக்காய் பவுடருங்க. இது மட்டன் குருமாக்கு பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். இது நான் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் பொட்டுக்கடலை நான் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. பொட்டுக்கடலை நீங்கள் போட்ட அளவுக்கும் கைமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கைமாவை நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில். அதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் பொட்டுக்கடலை இதை போட்டு நல்லா அரைக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைக்கணும். நல்லா பிடிச்சா தண்ணியெலாம் ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது பவுலில் மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம கம்மியாக தான் போடணும். எச்சா போட்டோம்னா பால்ஸ் உடஞ்சிரும், கரைஞ்சிரும் அப்படியே. அதனால் அளவாக தான் போடணும் சின்ன வெங்காயம். இப்போ இது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைக்கணும். பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் அளவாக தான் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா அது 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. பட்டை கிராம் ஏலக்காய் பவுடர் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லி இலை அது கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பிசையணுங்க. இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்து அப்படியே எண்ணெய் நல்லா காய வச்சு போட்டு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இது ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு திருப்பி போடணும் போது அழுங்காமல் இப்படி மெதுவாக திருப்பி போடணுங்க. இல்லைன்னா உருண்டை உடஞ்சிரும். நம்ம தேங்காவோ சின்ன வெங்காயமோ எச்சா போட்டோம்னா இந்த மாதிரி வராது, கரைஞ்சிட்டு பூராமல். பார்த்தீங்கன்னா நம்ம கைமா பால் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கைமா பால் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.